இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து தைரோக்ளாசல் சிஸ்ட் பற்றி பார்க்க போகிறோம். தைரோக்ளாசல் சிஸ்ட்டில் வந்து தைரோக்ளாசல் சிஸ்டோட அதர் நேம் வந்து இது வந்து கன்ஜெனிட்டல் டெர்மாய்டு சிஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து தைரோக்ளாசல்ஸில் வந்து இது அஃபெக்ட் ஆகுறதுனால தைரோக்ளாசல் சிஸ்ட்னு சொல்கிறாங்க. சூடோ எபித்திலியல் அண்ட் சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் சூடோ ஸ்ட்ராட்டிஃபைட் சிலியேட்டட் காலம்னார் எபித்திலியம் வந்து அஃபெக்ட் ஆகுது. அண்ட் சைட் வந்து சப்ஹையர்ட் இஸ் த மோஸ்ட் காமன். அதுக்கப்புறம் வந்து சைட்டு நம்ம எழுதுகிறோம். சைட்டுன்னு எழுதிட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, இது ஃபஸ்ட்டு வந்து இந்த எக்ஸாம் எழுதுகிறோன்னா சினாப்சிஸ் போட்டுட்டு டெஃபினிஷன் எழுதணும். டெஃபினிஷன் எழுத பிறகு சைட் எழுதின பிறகு கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிஃபரன்ஷியல் டயக்னாசிஸ் போட்டுட்டு இன்வெஸ்டிகேஷன் போடணும். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டு இதுதான் வந்து ஒரு இதோட ப்ரொசீஜரு. இதில் வந்து ஹையர்டு இஸ் அ மோஸ்ட் காமனஸ்ட் சைடு, சப் ஹையர்டு இஸ் அ மோஸ்ட் காமனஸ்ட் சைட்டாக வந்து இருக்கிறதுனால இது சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, த லெவல் ஆஃப் தைராய்டு கார்ட்லேஜ் எங்கன்னா சப் ஹையர்டில் இருக்குமா, லெவல் ஆஃப் தைராய்டு கார்ட்லேஜ் இருக்கிற இடத்துல வந்து இருக்குது. அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் அஃபெக்ட் ஆகுதுன்னா, நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சுப்ரா ஹையர்டில் அஃபெக்ட் ஆகுது. சப் ஹையர்ட்லேயும் சுப்ரா ஹையர்டில் வந்து டபுள் சின் அப்பியரன்ஸில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொன்னாங்க, ஃபொராமன் சீக்கத்துலேயும் கிரிகாய்டு கார்ட்லேஜில், அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்து. அப்படின்னா வந்து வாயை எடுத்துட்டோன்னா இப்படி தான் வந்து வாய் இருக்குதுன்னா, இப்படி தான் வந்து மூஞ்சி வாய் இருக்குன்னா இது வந்து சப் ஹையர்டு. அதுக்கப்புறம் வந்து தைராய்டு கார்ட்லேஜு. நெக்ஸ்ட்டு வந்து சுப்ரா ஹையர்டு. ஃபொராமன் சீக்கம் டங்க் இருக்குதுன்னா இதில் வந்து ஃபொராமன் சீக்கம் இருக்கும். ஃபொராமன் சீக்கத்துலேயும் அதுக்கப்புறம் கிரிகாய்டு கார்ட்லேஜ்னால் இந்த மாதிரி இருக்குமா, கிரிகாய்டு கார்ட்லேஜில் அதுக்கப்புறம் வந்து ஃப்ளோர் ஆஃப் த மவுத்தில் இதிலலாம் அஃபெக்ட் ஆகிருக்குது. இது வந்து இருக்குதா. நெக்ஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மவுத்தில் இருக்குது. இந்த ஸ்வெல்லிங் இஸ் ப்ரெசன்ட். இந்த ஸ்வெல்லிங் வந்து இருக்குதுன்னா, இந்த ஸ்வெல்லிங் இஸ் ப்ரெசன்ட் இன் த மிட்லைன் டுவர்ட் த லைன். இந்த கிளினிக்கல் ஃபீச்சர், த ஸ்வெல்லிங் இஸ் ப்ரெசன்ட் midline toward the left side, move the declutination. It leads to well protrusion of the tongue. கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டுவர்ட் த லெஃப்ட் சைடில் வந்து இந்த ஸ்வெல்லிங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் இருக்கும். அதுக்கு இந்த மவுத் வந்து மூவ் வித் டிக்ளூட்டினேஷன்னா வந்து மூவ் வித் த டிக்ளூட்டினேஷனில் வந்து மூவ் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த டங் அண்ட் ப்ரொட்ரூஷன் ஆஃப் த டங்க்லேயும் வந்து மூவ் ஆகுது. இப்போ வந்து மூவ்னு ஒரு ஹெட்டிங் போடுறோம். ஸ்வெல்லிங்னு ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு மூவ்னு ஒரு ஹெட்டிங் போடுறோம். இந்த பேஷண்ட் வந்து ஷுட் ஓப்பன் தி மவுத் அண்ட் கெப்ட் த லோவர் ஜா இஸ் எக்ஸாமின்ட் வந்து ட்ரிங்க்லிங் சென்சேஷன் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் பிடிச்சிட்டு பார்ப்பாங்க. இந்த டபுள் ப்ரொட்ரூஷன் வந்து பிடிச்சி பார்ப்பாங்க. அந்த லோவர் ஜாவில் வந்து ஒன்று வந்து தம்புலையும் பிட்வீன் த சிஸ்டில், இந்த ஒன்று வந்து தம்பையும் 4 ஃபிங்கரையும் வச்சு பார்ப்பால. அதுக்கப்புறம் ட்விங்க்லிங் சென்சேஷன் வந்து இருக்குது. ஸ்வெல்லிங் ஆஃப் த ஸ்மூத் மசில். அதுக்கப்புறம் வந்து ஸ்வெல்லிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அதுக்கப்புறம் சாஃப்டாக இருக்குது, ஃப்ளக்சுவேஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் டெண்டர் மொபைல் அதுக்கப்புறம் வந்து டிரான்ஸ்லியூமினண்ட்டாக இருக்குது. The thyroid fossa is empty. தைராய்டு ஃபோஸான்னு ஒன்று இருக்குது, அது வந்து எம்டியாக இருக்கும். இஃப் தேர் இஸ் நோ தைராய்டு இந்த நார்மல் லொக்கேஷனில் நோ தைராய்டு இந்த நார்மல் லொக்கேஷனில் வந்து ஒரு வேளை எம்டியாக இருக்கும். இந்த தைரோக்ளாசல் சிஸ்ட் வந்து கெட் இன்ஃபெக்டட். அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா, கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து இட் ஃபார்ம் ஆப்சிஸாக வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஒரு வேளை இன்ஃபெக்டடாக இருந்துச்சுன்னா ஆப்சிஸாக ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இந்த சிஸ்ட் வால் வந்து லிம்ஃபாட்டிக் டிஷ்யூ அண்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் காமன். இந்த சிஸ்ட் வால் வந்து லிம்ஃபாட்டிக் டிஷ்யூவாக இருக்குது. த மெலிக்னன்சி கேன் டெவலப்டு பேப்புலரி கார்சினோமா. மெலிக்னன்சி வந்து பேப்புலரி கார்சினோமான்னு சொல்கிறாங்க. மெலிக்னன்சி மே ப்ரிஃபர் பேப்புலரி கார்சினோமா. கேன் டெவலப் பேப்புலரி கார்சினோமானா பேப்புலரி கார்சினோமா. இப்போ மெலிக்னண்ட்டாக இருந்துச்சுன்னா பேப்புலரி கார்சினோமா அப்படின்னு சொல்லிக்கிடலாம்.
இப்போ வந்து டிஃப்ரென்ஷியல் டயக்னாசிஸில் வந்து புர்சா அப்படின்னு சொன்னாங்க. சப்ஹையர்டு புர்சா, அதுக்கப்புறம் வந்து ப்ரீட்ரெக்கியல் லிம்ப் நோடு, அதுக்கப்புறம் தைராய்டு டெர்மாய்டு சிஸ்ட்டு, சாலிட்டரி நோடில் தைராய்டு, சப்மெண்டல் லிம்ப் நோடு, அதுக்கப்புறம் வந்து குளோரல் டக்ட் ஸ்டண்ட் ஆப்சிஸ் இருக்குது. இன்வெஸ்டிகேஷனில் வந்து ரேடியோ ஐசோடோப் ஸ்டடின்னு இருக்குது. அல்ட்ராசவுண்ட் ஆஃப் நெக்கு, T3 T4 TSH எஸ்டிமேஷன் இருக்குது. எஃப்என்எஸ்சி ஆஃப் த சிஸ்ட் இருக்குது. இது வந்து ட்ரீட்மெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ட்ரீட்மெண்ட்டில் என்ன இருக்குதுன்னா அதுக்கப்புறம் சிஸ்டங் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. The excision of the cyst is also trapped up to the foramen cecum. Excision of the cyst வந்து full tract up to foramen cecum is done. The removal of the central part of the hyoid bone is tract passes through it. The technique is a transverse neck incision of the play of the cyst skin. Overlap is above. அதுக்கப்புறம் வந்து பிளாஸ்டீமியா. The care should be taken not to open the cyst ஓப்பன் பண்ணாமல் எடுப்பாங்களாம். The cyst is surrounded by the tissue is decided to the hyoid bone. The surrounding sternohyoid and thyrohyoid muscles are divided. The sternohyoid and thyrohyoid muscles வந்து muscles are divide ஆகுது. The central part of the hyoid bone. Central part of the hyoid bone இருக்கா, central part of the hyoid bone which is resistant to the interact to it. சென்ட்ரல் part of the hyoid bone வந்து எடுத்துட்டு ஜீனியோக்ளாசல் அண்ட் மைலோக்ளாசல் மசில்ஸை டிவைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஹயோடில் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து the track with the adjacent tissue is decided to move to the foramen cecum. Adjacent tissue should be removed because the possibility of the multiple tract is of otherwise the recurrence of the fistula formation. If the anesthetist asks how to apply the digital pressure over the base of the tongue, the near foramen cecum, the facilitate of the dissection is confined to the foramen cecum, the track of the ligament foramen cecum and removed. If there is no normal thyroid gland, after the surgery maintenance should there is no thyroid gland, ஒருவேளை thyroid gland after the surgery to maintenance of the அப்புறம் L-thyrotoxin 0.1 ml of OD oral diffusion is given lifelong. If there is no normal thyroid gland after the surgery அப்புறம் thyroid gland இல்லைன்னா லைஃப் லாங் L-தைராக்சின் வந்து கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து the recurrent thyroid glossal fistula formation, hemorrhage, hematoma formation, infection, அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸில் வந்து இருக்குது.